39 பொருள் கொண்ட சத்து மாவு மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம போடுற பொருள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம். கழுவும் போது எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். இதை நம்ம கழுவாமல் யூஸ் பண்ணோம்னாக்கா அப்படியே தான் இருக்கும் அந்த அழுக்கெல்லாம். லேசாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒவ்வொரு பொருளையாக அடுப்பை சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பொருளையும் வறுத்து எடுக்கவே எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சீக்கிரம் வேலையாகட்டுமே நான் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சோம்னாக்கா நம்ம வறுக்கிற பொருள் மேலே செவந்த மாதிரி இருக்கும், உள்ளே நல்லா வறுபடாது. பொறுமையாக ஒவ்வொரு பொருளையும் நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நம்ம ரெடி பண்ண போகிற சத்து மாவு நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். வறுத்த பொருள் எல்லாத்தையும் ஆற வச்சு இந்த மாதிரி ஒன்றா கலந்து எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை ஆற வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக சத்து மாவு கஞ்சி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சத்து மாவு அரைச்சி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.